எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வித் லவ் சனா வினீத். ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னோட பையன் யுகன் ஆத்யாவோட செகண்ட் பர்த்டே vlog தான் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். அவனோட பர்த்டே வந்துட்டு ஜூலை 10th. ஸோ ஜூலை 9th வந்துட்டு சில ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. அவனுக்கு வந்துட்டு பர்த்டேக்காக சில டாய்ஸு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சில டாய்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் டெக்கரேஷன் எல்லாமே டிஐஒய் பண்ணிடலான்னு சொல்லி மைண்டில் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. ஸோ அங்கே போயிட்டு அவனுக்கு சில டாய்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு உண்டான இதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த டேயில் வந்துட்டு அங்கே மட்டும்தான் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே டெக்கார் எல்லாமே வீட்டிலே நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணியிருந்தனால இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்பப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அன்னைக்கு வாங்கிட்டு சிலதெல்லாம் நான் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேங்க. இன்னைக்கு எல்லா டெக்காருமே நம்மளே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க கார்லாண்ட் பண்ணலான்னு ஆல்ரெடி இதோட வீடியோ ஒன்று இருக்குது. நான் மேலே உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் முந்தினத்து நாளே வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் நமக்கு டைம் இருக்காது அப்படிங்கறனால பர்த்டேக்கு முந்தினத்து நாளே நான் இந்த மாதிரி இதெல்லாம் பிளாக் ஷார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு அதை த்ரெட்டில் வந்துட்டு நாங்கள் ஸ்டிக் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்துட்டு நேம் பேனருக்கெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளிட்டர் யூஸ் பண்ணி அவனோட நேம் எல்லாம் எழுதியிருக்கு பண்ணி வச்சுருந்தேன் நான் அதுக்கு முந்தினத்து நாளே. அப்புறம் ஹார்ட் ஷேப்பில் கார்லாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம அதை வரைஞ்சி கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய ஹார்ட்டுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான், சின்ன ஹார்ட்டுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மிக்கி மவுஸ் ஷேப்பில் இருக்கிற சார்ட்டில் வந்துட்டு நேம் எழுதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு 6 மிக்கி மவுஸ் ஷேப்பில் வந்துட்டு நான் பிளாக் சார்ட்டை கட் பண்ணி அதோட காதில் மட்டும் கிளிட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டேன். அது நல்லா இருக்கும் பார்க்கறக்கு அப்படி சொல்லிட்டு. அது போக மிச்சமாக இருக்கிற பிளாக் சார்ட்டில் வந்துட்டு சில ப்ராப்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லி நான் அங்கே இந்த ஸ்டார் மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு முஷ்டேகு அப்புறம் பவ்வெல்லாம் வந்துட்டு இந்த மிச்சமான பிளாக் சார்ட் இருக்கு இல்லைங்களா அதில் பண்ணினேன். அது ஆல்ரெடி வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற குச்சி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கிஃப்ட்டுக்கு ஒட்டுற ஒரு கிளிட்டரான டேப் தான். அந்த ஒரு டேப்போட ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டேப் யூஸ் பண்ணி நார்மலான குச்சியில் நான் அதை வந்துட்டு சுற்றிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது போக இது ரெடி பண்ணின அந்த கார்லாண்ட் எல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மிக்கி மவுஸ் அது எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது ஒன்னோட ஒன்று ஹேங் பண்ணி வச்சோம்னா அது சிக்காயிரும், அந்த த்ரெட் எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி. அதனால நான் ஆல்ரெடி இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சிட்டேன் ஒரு ட்ரேல, நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு வெண்பொங்கல் மட்டும்தான் வச்சுருந்தோம். ஏன்னா நிறைய வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் டே வந்துட்டு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு. ஸோ வெண்பொங்கல் மட்டும் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு நம்ம வீட்டில் எப்பவும் வைக்கிற சாம்பார் இதுதான் வந்துட்டு மார்னிங் டிஃபனு. இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வெண்பொங்கல் சாம்பார் தான் மார்னிங் டிஃபனுங்க. அப்புறம் வந்துட்டு பலூன்ஸ் தான் நிறைய இந்த டைம் இருந்தது. அவனுக்கு வந்துட்டு பொறுமையாக உட்கார வைக்கிறதுக்காக நான் அந்த பலூன்னா அவனுக்கு கொஞ்சம் பயம். அது சவுண்ட் ஒரு மாதிரி வரும் இல்லைங்களா, அது நம்ம காற்று போனால் அவனுக்கு அது பயம். அதனால அதை காமிச்சு தான் அவனை அமைதியாக உட்கார வச்சுருந்தேன். இல்லாட்டினா எல்லாத்தையும் களைச்சி போடுவான். இந்த பம்பு வந்துட்டு லாஸ்ட் நிமிஷத்தில் வந்துட்டு உடஞ்சி போச்சுங்க. உள்ள ஏர் பண்ணுற இடம் வந்துட்டு உடஞ்சிருச்சு. அதனால இது யூஸ் பண்ணவே முடியல. எல்லா பலூன்ஸுமே வந்துட்டு கடைசி நேரத்தில் நம்ம வாயில தான் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி ஊதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 100 பலூன்ஸ்க்கு மேலே நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாயில தான் ஊதுனேன். ரொம்ப அதுவே இதாக இருந்துச்சு, பெரிய விஷயமா இருந்துச்சு நமக்கு. ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் நிமிஷத்தில் நம்ம செக் பண்ணாமல் வச்சோம்னா இந்த பம்பு இப்படி தான் ஆகுங்க. அப்புறம் பலூன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஊதி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு 4 நாளாக இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி பண்ணிட்டேன். இது வந்துட்டு இந்த செவுத்துல வந்துட்டு நம்ம ஒட்ட வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக. சீலிங்ல ஃபுல்லாக வந்துட்டு வெறும் சிங்கிள் பலூன் மட்டும் ஒட்ட வச்சுட்டோம். இந்த நார்மல் நம்ம இந்த செவுத்துல வந்துட்டு அங்கங்கே இந்த ஃப்ளார் மாதிரி 4 நாளாக ஒட்ட வச்சுட்டோம் இந்த பலூன் யூஸ் பண்ணி.
பலூன் எல்லாம் அந்த டே மார்னிங் தாங்க ஊதணும். ஏன்னா முந்தின நாளே ஊதி வச்சோம்னா அது காத்து போயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆத்யாவோட அவுட்ஃபிட் பார்க்கலாம். நம்ம பர்த்டேயோட அவுட்ஃபிட் இதுதாங்க. ஆத்யாவோட பர்த்டே அவுட்ஃபிட்டு. ஒரு பேண்ட்டு உள்ள வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் மாதிரி, அது கூட வந்துட்டு ஒரு ஓவர் கோட்டு ஒயிட் கலர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கேப்பும் நான் வந்துட்டு அவனுக்கு ஹேட் வந்துட்டு பேர் பண்ணலாம் அப்படி சொல்லி வாங்கி எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஈவினிங் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ஈவினிங் அவன் அந்த ஹேட்டெல்லாம் போடவே இல்ல. ஸோ அவன் ஒரு ஃபங்க்ஷன் மூட்லயே இருந்தான். ஸோ அதெல்லாம் கரெக்டா போடக்கூட இல்ல. அதுக்கப்புறம் என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மேட்சா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் ஸ்கர்ட் எடுத்திருந்தேன் பிளாக் கலர்ல. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, டாப்பு ஒரு நார்மல் டாப் தான் எடுத்திருந்தேன். ஹை நெக் மாதிரி வச்சு, இதை வந்துட்டு இந்த ஸ்கர்ட் கூட வந்துட்டு பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற ஆக்சசரிஸ் எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து தனித்தனியா ஒரு பேக்ல போட்டு வச்சுட்டேன். ஈஸியா இருக்கும் நமக்கு ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பாட்டில்ல போட்டு வச்சுக்கலான்னு சொல்லி, இதுக்கப்புறம் வந்துட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால இந்த ப்ராப்ஸ் எல்லாம் பாட்டில்ல போட்டு வைக்கலான்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சிருந்தேன் மேலே முன்னாடியே, நான் மறந்துருவேன்ட்டு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குற பாட்டில் தான். அதில் வந்துட்டு நான் சேம் அந்த கலர் டேப்பையே வந்துட்டு ஃபுல்லா ரோல் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ப்ராப்ஸ் எல்லாம் அந்த பாட்டில்ல போட்டு டேபிள்ல வச்சுக்கலான்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 12:00 அந்த மாதிரி நாங்க வந்துட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஜூலை 10th தான் அவன் பர்த்டே. அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் இந்த ஃபுல் டெக்கரேஷனுமே ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதை வந்து எடுத்து அங்கங்க ஃபிட் பண்றது தான். ஸோ கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு 12:00 ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 5க்கு முடிச்சிட்டோங்க. ஸோ இதுதான் அந்த மிக்கி மவுஸ்ல நான் யுகன் ஆத்யா அப்படின்னு சொல்லிட்டு கிளிட்டர் யூஸ் பண்ணி எழுதினேன். பட் அது அந்த அளவுக்கு விசிபிளா தெரியல. அப்புறம் ஆத்யாவோட கேக்கும் டெலிவரி கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து கேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையாலுமே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணின ஒரு அந்த அன்னைக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணணும். அப்புறம் எங்களுக்கு அந்த கொஞ்சம் சில ஐடியாஸ் எல்லாம் சொன்னோம். அவ்வளோதான். ஃபாலோ அப் மூடி பண்ணல. நெக்ஸ்ட் டே கரெக்டாக அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. கேக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்டையர் லுக் இதுதாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே தான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இந்த சார்ட்டு பலூன்ஸ் வச்சு எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஃபாயில் பலூன்ஸ் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்துட்டு வாங்கினேன். அப்புறம் பலூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பலூன்ஸ் வச்சு நாமளே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணியாச்சுங்க. ஸோ என்டையர் லுக் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கலர் காம்பினேஷனுக்கு நல்லா இருந்துச்சு. போன டைமும் கிட்டத்தட்ட சேம் இதே தான். ஃபாயில் பலூன் செட்டு மட்டும் கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தேன் நான். ஸ்டாரு, டால்ஃபின், கேக்கெல்லாம் இருக்கிற மாதிரி. இந்த டைம் வந்துட்டு வெறும் ஹாப்பி பர்த்டேவோட இது பண்ணிட்டு நான் மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்கலான்னு பார்த்தா, கடைசியில் பார்த்தா டெலிவரி ரொம்பவுமே டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ இதுதாங்க நாங்கள் பண்ணின ஃபுல் டெக்கரேஷன். ஸோ யாராச்சும் நீங்கள் பர்த்டேக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கார்லாண்டெல்லாம் யூஸ் பண்ணி. நான் அது எப்படி பண்ணுறேங்கிற லிங்க்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்காச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறக்கு ஐடியா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க கூட இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு நேற்று நைட் வந்த லுக்குக்கு. ஈவினிங் ஒரு 5 மணி அப்படிங்கும்போதே எல்லாமே வந்துட்டு ஒர்க்கெல்லாம் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அப்புறம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டாக ரெடி ஆகிட்டேன். ஏன்னா டைம் நமக்கு தான் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆத்யாவுக்கு புறப்பட வச்சேன். இதுதாங்க என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட்டு. இந்த மாதிரி தான் நான் பேர் பண்ணியிருந்தேன் அந்த டாப்புக்கும் அந்த ஸ்கர்ட்டுக்கும். அப்புறம் வந்துட்டு ஆத்யா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அந்த ஈவினிங் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அவன் ரொம்பவுமே எந்துவாக இருந்தான். அதனால் இங்கே பாரு, இங்கே பார்த்தா ஹாய் சொல்லிடு. இங்கே பாரு, இங்கே பாரு, இது யாரு? இங்கே பாரு தம்பி, தம்பி இது யாரு? இங்கே பாரு, யாரு? ஒத்துலையா கைக்கு? அம்மாக்கு கிசி அது கொண்டு ஹாய் சொல்லிடு.
அவனோட கோட் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் சைஸாக போயிருச்சு, ஒரு 2 சைஸு பெருசாக போயிருச்சுங்க. அதனால் அவன் வந்துட்டு கேக் கட் பண்ணுற போது மட்டும் போட்டிருந்தான். அப்புறம் ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் நெய்பர்ஸை மட்டும்தான் கூப்பிட்ருந்தோம். அதிகமாக யாருமே இல்லை, வெறும் குழந்தைங்க தான் அதிகமாக இருந்தாங்க. நாங்கள் ஒரு நெய்பர்ஸ் ஒரு 4 பேர் அந்த மாதிரி தான் கூப்பிட்ருந்தோம். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் இன்வைட் பண்ண வேண்டாம், எல்லாம் கொஞ்சம் லாங்கில் இருக்காங்க, அதனால் இன்வைட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நெய்பர்ஸை மட்டும் வச்சுட்டு கம்மியாக பீப்புள்ஸ் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த டைமில் அதுதான் ரொம்பவுமே நல்லது. ஒரு 6:30 அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் கேக் கட் பண்ணிட்டோம். பலூன் எடுங்க தங்கம், இங்கே வரு தங்கம், இங்கே ஹாப்பி பர்த்டே படு. சரி போ, பலூன் எடு விட்டுறாத. ஹாப்பி பர்த்டே சொல்லு ஹாப்பி. கேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு நேரில் போய் பார்க்கல, எல்லாமே வந்துட்டு நாங்கள் வாட்ஸ்அப் தான் பண்ணியிருந்தோம் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெப்பா பிக் கேக் தான் வேணும் அப்படி சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அவனுக்கு பெப்பா பிக் ரொம்ப பிடிக்கும், அதனால வந்துட்டு அந்த தீம்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அவனுக்கு அந்த முஸ்டாகெல்லாம் வைக்கிற மாதிரி அப்படி சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். நாங்கள் கேட்ட மாதிரியே அவங்க கலர் சேஞ்ச் எல்லாம் சொல்லியிருந்தோம். நாங்கள் கேட்ட மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்கு. ஸோ ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ட்ரஃபிள் அந்த ஃப்ளேவரில் சொல்லியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு, அண்டு எங்களுக்கு அந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேரில் பார்த்து சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு நாங்கள் இது கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம் எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ பிளான் பண்ணி நாங்கள் அந்த வாட்ஸ்அப் பண்ணியிருந்தோம் எந்தெந்த மாதிரி வேணும்னு. ஸோ அதே மாதிரி அவங்க டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. கேக் வந்துட்டு அதுக்கு ஒரு லாஸ்ட் டைம் வந்துட்டு கேக் வந்துட்டு அதை நாங்கள் டெலிவரி வாங்குறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டைம் டோர் ஸ்டெப் டெலிவரிங்கும் போது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு கேக் விஷயத்தில் மட்டும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 6:30 அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல வேளை நேற்று சாயந்தரம் வந்துட்டு மழை வரல, காலையில் நல்லா மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு, சாயந்தரம் வரல. ஸோ அவனோட ஃபேவரட் பெப்பா பிக் கேக்கு அவன் சொல்லிட்டே இருந்தான், பிக்சரை பார்த்துட்டு பெப்பா சிஞ்சு வந்துட்டு மேலே வந்துட்டு ரூமில் இருந்தான். அவன் தான் சவுண்டு, ஏன்னா அவன் கீழே வந்தானா யாருமே நிற்க முடியாது, அதனால வந்துட்டு அவன் மேலே இருந்தான். அதனால தான் அவன் கத்திக்கிட்டே இருந்தான். ஒரு 1/2 தான் இருந்திருப்பான் மேலே, அப்புறம் கீழே வந்துட்டான். இருந்தாலுமே ஓவர் சவுண்ட், அவனோட சவுண்ட் தான் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் என்னால் வந்துட்டு லைவ் இது கொடுக்க முடியாதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா அவன் கத்திகிட்டே இருக்கான், நம்ம பேசுகிறதே அங்கே கேட்காது, அதுவும் இல்லாமல் அங்கே சவுண்டில் கேட்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலான்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நேற்று டே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா போச்சு. ஆத்யா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், பக்கத்தில் நிறைய குழந்தைங்க இருக்கவும் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தான். பீப்புள் ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் அது அவனுக்கு நல்லா இருந்துச்சு. இன்ட்ராக்ட் பண்ணிட்டு, ஸோ அவனோட குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். ஸோ ஆத்யாக்கு டே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அதுவே பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுங்க.
பாதி ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அவன் கிஃப்ட் வாங்கி அதை பொறுப்பாக பக்கத்தில் வச்சுட்டு இருந்தான். என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. நேற்று இவர் தான் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ நான் அவருக்கும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆத்யா வந்துட்டு நேற்று அவங்க கூட ஏதோ ரொம்ப அட்டாச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட அவன் என்கிட்ட வரல. ஸோ பர்த்டே இதை கிஃப்டெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஸோ என்கிட்ட வாடான்னு சொல்லி கூப்பிட வரவே இல்லை நேற்று. ஆத்யா நேற்று ஃபுல்லாமே ஒரு ஒரு வேற ஒரு ஹாப்பி மூட்லயே இருந்தா. ரொம்ப பெப்பா பெப்பா அவனுக்கு இந்த மியூசிக் செட் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் மியூசிக் செட்டும் அவன் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பான், ஒரு கிளே வச்சு இது பண்ற மாதிரி. அது அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். பட் கண்டிப்பா அதை அவன் தனியா யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ நான் அந்த மியூசிக்கல் செட்டும் அந்த கிளே செட்டும் தான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். எங்கள் டே நேற்று இப்படி தான் போச்சு. ஸோ இந்த vlog கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று ஃபுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என் தங்கச்சி தாங்க பண்ணினா. அவன் மட்டும்தான் பண்ணான். பால் பாயாசம் அம்மா வச்சு கொடுத்தாங்க. நான் வந்துட்டு மார்னிங் பண்ணினதோடு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற ரெசிபி எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் தங்கச்சி தான் பண்ணான். ஸோ சில்லி சிக்கனுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் சிக்கன் கிரேவி, அப்புறம் பிரியாணி பண்ணியிருந்தோம். ஸோ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஆத்யாவுக்கு பண்ணியிருந்தோம். ஏன்னா சிக்கனுக்கு அந்தளவுக்கு நாங்கள் கொடுக்கறதில்ல. ஸோ ஃபிஷ் வந்து தான் சாப்பிடுவோம். அதனால நாங்கள் அவனுக்கு பன்னீர் வச்சுருந்தோம். அப்புறம் பிரியாணி எல்லாமே என்னால் ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ண முடியலைங்க, இதுவே ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நேற்று ரொம்பவுமே ஃபன் மூமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு ஒரு 2-3 ப்ளூப்பரும் ஆட் பண்ணலாம்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூடியூப் வந்து இன்ட்ரோ பேசுகிறத பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதையும் உங்கள் கூட நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை, நான் அப்படியே பேச மாட்டேன். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஐயோ வரமாட்டேங்குது. நான் என்ன நீட் எடுத்தேன். சரி பாய் சொல்லிருங்களா? சரி இந்த மாதிரி சொல்லிடலாம். பாய். நீயே தெரியல ஏன் தம்பி. ஓகே ஓகே பாய் சின்சான். ஸோ அவ்வளோதாங்க இந்த vlog. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.